வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவும் கனடா சம்பந்தமான பதிவு. கனடாவிற்கு அகதியாக வந்து வேறொரு நாட்டிலே, தென் அமெரிக்க நாடான சிலி நாட்டிலே பிறந்து கனடாவுக்குள்ளே வந்து குடியுரிமை பெற்று இன்று எம்பியாக இருந்து அதைவிட அமைச்சராக, ஃபெடரல் கவர்மெண்டுடைய அமைச்சராக இருந்து இன்றைக்கு கனடா வரலாற்றின் ஒரு பெரிய நகர சபைக்கு 2வது பெண் மேயராக பதவியேற்றிருக்கிறார். யார் அவர் என்று பார்த்தோம் என்றால், நவம்பர் 2ஆம் தேதி 2025 உங்களுக்கு தெரியும், மொன்றியல் வரலாற்று சிறப்புமிக்க புராதன மொன்றியல் நகர சபைக்குரிய எலெக்ஷன் நடைபெற்றது. அதில் பலர் போட்டியிட்டார்கள். ஒரு தமிழர் முதன்முறையாக அங்கு தெரிவு செய்யப்பட்டார், மாலினி தியாகராஜா அவர்கள். அவரை பற்றி முதல் நாங்கள் பதிவு போட்டு விட்டோம். இப்பொழுது மேயர் யார் என்றால் ஒரு பெண்மணி, அதுவும் 1972 ஆண்டு ஆகஸ்ட் 28 சிலியிலே பிறந்தவர். தென் அமெரிக்க நாடான சிலியிலே பிறந்து கனடாவுக்கு மூவ் பண்ணி தானே சொல்கின்றார், அகதியாக வந்து நான் இந்த சாதனைகளை புரிந்திருக்கிறேன் என்று மகிழ்ச்சியாக பதவியேற்றிருக்கிறார். யார் என்று பார்த்தோம் என்றால், மொன்றியல் நகரசபை மேயர் சொராகா மார்டினைஸ் ஃபெராடா அவர்கள்தான் இந்த பெண்மணி பதவியேற்றிருக்கின்றார். இந்த நகர சபைக்குரிய 2வது பெண்மணியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கார். அதுவும் வயது குறைந்த பெண்மணியாக மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கார். 1972 ஆண்டு சிலியிலே பிறந்து இங்கு அகதியாக குடிபெயர்ந்து இங்கு தன்னுடைய கல்வி அது எல்லாத்தையும் வளர்த்து கொண்டு அவர் கணக்க மொழியாற்றலையும் கொண்டவர். ஆங்கிலம், ஸ்பானிஷ், சிலியினுடைய பாசைகள், வெவ்வேறு மொழிகளை அவர் கற்றுத் தேர்ந்திருக்கிறார். அதே நேரம் லிபரல் பார்ட்டியிலே இணைந்து முதல் அவர் எம்பியாக கூட, கனடாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக கூட பதவி வகித்திருக்கிறார். 2019 தொடக்கம் 2025 வரைக்கும் இவர் இந்த பதவி ஏற்கும் மட்டும், இந்த தேர்தலில் போட்டியிடும் மட்டும் அவர் பதவியை வகித்திருக்கிறார் எம்பியாக. அதைவிட மத்திய அரசினுடைய, கனடாவினுடைய அமைச்சரவை, கேபினட் அமைச்சரவையிலும் ஒரு அமைச்சராக கடமையாற்றி இருக்கிறார். எப்பண்டா 2023 2025 வரைக்கும். ஆகவே இவர் முதலே தன்னை ஒரு அரசியல்வாதியாக அரசியலுக்குள் புகுத்தி தன் திறமையை நிரூபித்து எம்பியாக மக்களால் தேர்வு செய்யப்பட்டு பிறகு அமைச்சராக பதவி வகித்து இப்பொழுது அந்த அனுபவத்தின் வாயிலாக ஒரு மேயராக பதவியேற்கின்றார். இப்பொழுது எங்கண்ட நாடுகள்லாம் இந்த சிட்டி கவுன்சிலை விட பாராளுமன்றம் பெருசாக பார்க்கப்படுறது. இங்கே சிட்டி கவுன்சில்ன்றது ஒரு பெரிய நகரம். இப்போ நியூயார்க்கில் எப்படி வந்த சஹரானவர்கள் மம்தானி அவர்கள் வந்ததோ, உலகம் வேடிக்கை பார்த்ததோ, உற்று பார்த்ததோ, இதெல்லாம் சாதாரண எங்கண்ட பிரதேச சபை நகர சபை அல்ல. சிட்டி கவுன்சில் ஒன்று மிகப்பெரிய ஒரு நாட்டை நிர்வகிப்பது மாதிரியான பிரசிடென்ட் மாதிரி தான் பார்ப்பார்கள். நியூயார்க்கினுடைய நகரபிதாவையும் இங்கே மொன்றியல் நகரபிதா, டொரண்டோ நகரபிதா அப்படியே தான். ஆகவே மொன்றியலுக்கு ஒரு பெண் மேயராக வந்திருக்கிறார் 2ஆம் தடவையாக. அதைவிட மகிழ்ச்சி, இரட்டிப்பு மகிழ்ச்சி, இந்த முறை மொன்றியல்ல இருந்து ஒரு தமிழ் பெண் மாலினி தியாகராயா அந்த நகர சபைக்குள் உறுப்பினராக போகின்றார், ஒரு ஈழத்தமிழச்சியாக. இதே போல இப்படி பெண்கள் பல துறைகளில் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். 46வது மேயராக பதவியேற்கின்றார் சொராகா அவர்கள். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் அரசியலிலே பல படிநிலைகளை தொட வேண்டும். மொன்றியலுக்குள்ள இந்த ஏன் நாங்கள் உற்று பார்க்கிறோம் என்றால், இந்த முறை கியூபெக் மாகாணத்தில் இருந்து ஒரு ஈழத்தமிழச்சி அரசியலில் கோலச்சி இருக்கின்றார் மாலினி தியாகராயா. அதுதான் நாங்கள் மொன்றியலை நோக்கி கண்ணை செலுத்துகின்றோம். ஆகவே இது போன்ற வெவ்வேறு பதிவுகளை அறிவதற்கு தொடர்பில் இருங்கள், ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள். யூடியூப் தளத்தினூடாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.